ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमा। हरि ओम. இந்த மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் இதுவரையிலும் 22 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதுவரை கர்மம் செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை பல்வேறு உதாரணங்களோடு எடுத்து கூறுகின்றார். இந்த கர்மத்தை சாதாரண கர்மமாக பாவிக்காது எவ்வாறு கர்ம யோகமாக செய்ய வேண்டும், மன தூய்மைக்காக எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்ப கடைசியாக நாம் 22வது ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது பக்கம் இந்த கர்மயோகம் இறைநிலையை அடைவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மக்கள், உயர்ந்த மனிதர்கள், சிரேஷ்ட புருஷர்கள், in order to set an example for others, பிறருக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்ய வேண்டும். Suppose if all good people, if they refrain from activities, then who will set an example for others? Sometimes in this world, in this society, you will see bad elements are working very aggressively. துஷ்டர்கள் பார்த்தீர்கள்னா அவ்வளவு ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். Because if good people, they slowly take a back seat. நாம் எதற்காக காரியங்களை செய்ய வேண்டும், அவசியம் இல்லைன்னு உட்கார்ந்தார்கள். Only wrong people will lead and they will only set a trend. If bad elements, if they set a trend in the society, what will happen? The whole society will be uprooted. ஒரு தவறான மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்றால் அடுத்து வரக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த தவறான உதாரணத்தையே பின்பற்றுவார்கள். ஆகவே சமுதாயத்தில் இந்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள், யோகத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமோ நிர்பந்தமோ இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் பிறருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, in order to lead the society, they need not think they are leaders. நாம் எல்லோரையும் வழி நடத்துகின்றோம்னு நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது. அது நாம் போன தடவை பார்த்தோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலையில் யாராவது ஒருவரை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். See, in our own place, knowingly or unknowingly, we are in a position to lead somebody. If not in the society, at least in the home, there is a necessity for all of us to lead our own children. Suppose if you don't set a good example, for our own children, then they will not follow dharma. அதனால அந்த பொறுப்பை பகவான் சொல்லும் பொழுது யத்யதா சரதி சிரேஷ்டக தத்ததேவ எதிரோ ஜனாகார். ஸோ இந்த உலகத்தில் மேன்மக்கள் எதை செய்கின்றார்களோ அதே எல்லோரும் பின்பற்றுகின்றார்கள். செயற் பிரமாணம் குருதே, அவர்கள் எதை பிரமாணமாக எந்த ஒரு கருத்தை முன் வைக்கின்றார்களோ லோகக தத் அனுவர்த்ததே.
sometime I said already, we simply imitate other people. Most of the time we only imitate. அதனால அந்த 22வது ஸ்லோகம் நாம் விளக்கமாக பார்த்து விட்டோம். அர்ஜுனனுக்கு பகவான் இன்னொரு உதாரணங்களை கொடுக்கிறார். In previous slokas he gave the examples of ஜனக மகாராஜாவை உதாரணமாக கொடுத்தார். Now interestingly, now Lord gives his own example. Suppose you have not seen ஜனகர் போன்றவர்களை எல்லாம் நீ பார்க்கல, அதனால you may not believe. Then now Lord is telling that Arjuna, don't you see me? நான் உனக்கு அருகிலே இருக்கிறேனே, நீ என்னை பார்க்கலையா? Am I not setting such an example? ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னை காட்டிலும் சிறந்த உதாரணம் யாராக இருக்க முடியும்? அதனால சில நேரம் நாமே குழந்தைகளுக்கு இல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு நம்ம சொல்ல வேண்டியதுதான். என்னை நம்ம குழந்தைகளுக்கு சில நேரம் சொல்ல வேண்டியது, என்னை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதானே. பட் தெர் இஸ் அ டேஞ்சர். சில நேரம் இப்படி சொல்லியே our own children will lose inspiration, because there must be something in us. Suppose if we claim, you follow me, என்னையே பாருங்கள், என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள், என்னையே பின்பற்றுங்கள், there must be something in us, some extraordinary qualities must be there. We should have also achieved something. Suppose there is nothing in us, to inspire others. How can we say that? It is impossible. அதனால இன்னொருத்தர் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அதனால முதலில் நம்ம லீடு பண்றதுக்கு முன்னாடி அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா எந்தெந்த விஷயங்களில் நாம் நம்முடைய தகுதியை வளர்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்தந்த விஷயங்களில் நாம் பிறரை வழிநடத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். So leading is also an art. It is a simple art. There is a simple incident, I don't know whether I told this or not, in the life of Sri Ramakrishna Paramahamsa. When a mother brought a small child and she was complaining about that child to Ramakrishna Paramahamsa. What was the complaint? That he is eating too much of sweets. நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றான். So you advise him not to eat too much sweets. So Ramakrishna Paramahamsa said, you please come after 1 month. Advice. So ஒரு மாசம் கழிச்சு வந்த உடனே after 1 month, now he advised the child, now don't eat too much of sweets. Now then mother asked, why you took 1 month? Ramakrishna Paramahamsa saying, I was also addicted to sweets. நானே இப்ப நிறைய இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். See, when I myself is indulging in all those things, how can I advise that child? So first 1 month I have practiced not eating sweets. சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் சொல்லணும்னா அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இஸ் இட் நாட் ஆஸ்டரிட்டி? அப்ப அதுவே ஒரு பெரிய தவம் இல்லையா? அதனால முன்னுதாரணமாக இருக்கிறது கூட ஒரு பெரிய ஒரு தவம். Now in case of the Lord and great people, these qualities are so natural. As purity or divinity, it is so natural to them. Rama need not practice and preach. அவசியம் நான் பிராக்டிஸ் பண்ணி தான் preach பண்ணணும்னு. He need not be so self-conscious about himself, because for him, he never practiced dharma. He himself was an embodiment of dharma. They never practiced all these things. So they just lived. They just manifested. அவங்க மூலமாக அந்த தர்மங்கள் எல்லாம் அது வெளிப்பட்டது. But in our case, we have to put forth little effort, and especially, if you are in a position, suppose நமக்கு, if somebody is looking up to us, then extremely we have to be careful. அதனால அர்ஜுனனுக்கு பகவான் தைரியமாக சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா அர்ஜுனா 24 மணி நேரம் பகவான அர்ஜுனன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அர்ஜுனனுக்கு இந்த அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு தன்னை உதாரணமாக சொல்கின்றார்.
No, you should read these slokas 23, 24 எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, especially the 24th sloka and all. See, how do we look at this world? Lord also is looking at this world. Arjuna is also looking at this world. அர்ஜுனனும் இந்த உலகத்தை பார்க்கிறான், பகவானும் இந்த உலகத்தை பார்க்கிறார். So we are also seeing this world. Whenever you see something, you always come to some kind of a conclusion. இந்த உலகத்தை எல்லாம் பார்த்து, மனிதர்களை எல்லாம் பார்த்து, when you see all their activities, you do sometime come to a certain kind of a conclusion. Are we not, do that? ஒருத்தர் பார்த்தோம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இந்த மனிதர்கள் எப்படித்தான், இல்லைன்னா இந்த சமுதாயம் எப்படி, இல்லைன்னா இந்த உலகமே எப்படிதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். The Lord also has his own conclusions. Arjuna has his own conclusion. There is a vast difference between the conclusion of the Lord, the understanding of the Lord, and the understanding of Arjuna. ஒரே விஷயம்தான். இப்போ 1வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் எதையெல்லாம் சொல்றானோ அதே தான் பகவானும் சொல்றாரு. You don't find any difference. But the understanding of the Lord is always different. So the Jiva understands, or the understanding of the Jiva is always, colored with so many personal likes and dislikes. When the Lord sees, or the Lord understands, பகவான் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, பகவான் ஒன்றை புரிந்து கொள்ளும் பொழுது, பகவானிடத்தில் என்ன கிடையாதுன்னு ஒரு சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் கிடையாது. Therefore, his understanding about the world, or his understanding about the people, they are always perfect. அது எப்பொழுதும் சரியாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு they are not motivated by any personal likes and dislikes. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால ஒரு மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சமுதாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இல்ல சுற்றி இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம பர்சனலான ஒரு சுய விருப்பு வெறுப்புகளுடைய ஒரு தாக்கமோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ அதுல இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஸ்லோகங்களில் எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. 23வது ஸ்லோகம் பார்ப்போம். யதி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஹ. இந்த ஸ்லோகத்துல இந்த 2வது வரி பாத்தீங்கன்னா, மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஹ. Much later in 4th chapter also you will see the same word. In 4th chapter, if you refer to the 11th sloka of the 4th chapter, there also Lord says, Yayata mam prabadyante tanstataiva bhajamyaham mama vartmanu vartante manushya partha sarvashaha. But the context will be totally different. Ange Yayata mam prabadyante context is totally different. Yadi aham na varteyam jada karmanyatendrada mama vartmanu vartante manushya partha sarvashaha is totally different context. See, that is the beauty of the Lord. See, that is the beauty of the great people. They can put the same statement under different context. இல்லைன்னா நம்ம அங்க என்ன சொன்னார், இங்க என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. சில நேரம் இந்த 2வது வரி 2 இடத்துல இருக்குங்கிறதே முழு கீதையை எத்தனை தடவை படிச்சாலும் நமக்கு தெரியாது. ஒரே 2வது வரி 2 இடத்துல பகவான் சொல்லியிருக்கிறாங்கிறது கூட we cannot understand. இந்த இடத்துல மட்டும் பார்ப்போம். Now here what is the context? The context is Shrestha Purusha. Sometimes all the commentaries எல்லாம் பார்த்தோன்னா they explain as avatar. பகவான் தான் ஒரு அவதாரமாக சொல்றாருன்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவதாரமாக கூட அவர் சொல்றார். But here he just talks only as a Shrestha Purusha. He doesn't talk as an அவதார புருஷராகலாம் அவர் சொல்லல. So a person who is a responsible person, who is in a position to lead this society, அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கக்கூடிய சமுதாயத்தில், இந்த பெரிய மனுஷர்னு தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா, சரி, ஒரு பெரிய மனுஷனா சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு அவதாரமாகவோ பகவானாகவோ கூட சொல்லல. ஸோ எதி ஹி, அந்த ஹீங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹீனா நிச்சயமாக, எம்பசிஸ் நான் சொல்லியிருக்கேன் நிறைய. அந்த ஹீன்னு வந்தாலே எம்பசிஸ். எதி, எதினா ஒருவேளை, அகம்
அவர் தன்னையே உதாரணமாக சொல்றார். அகம் ந வர்த்தேயம். Suppose if I don't act, suppose if I refuse to act, suppose if I lazily, if I lie down, because there is no need for me to do anything. எனக்கு வந்து செய்யறதுக்கான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. லார்ட் himself says, I don't have any responsibility. நான் இன்னும் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி எப்பொழுதுமே என்ன பண்ணணும், பாம்பு படுக்கையில நான் வாட்டு படுத்துட்டே இருந்தாலும் எனக்கு காலமுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி. எனக்கு காலமுக்கிறதுக்கு எப்பொழுதும் 2 பேர் இருப்பார்கள். I can all the time I can relax myself. எதி அகம் ந வர்த்தேயம். இப்படிதான் நம்ம நினைக்கணும். ஒருவேளை all of us have something to contribute. இப்ப எனக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு என்ன இருக்கிறது we will never discover it. When you wake up with this idea, today is a bright day, today is a lovely day, and it's a beautiful day, it is a long day, today I'm going to meet so many people, I have to do so many activities. நான் நிறைய பேரை சந்திக்கணும், நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டும், நிறைய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். In each of my activities or in each of my encounter with the world, there is something in my part to contribute. நான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் சந்திப்பவர்களிடத்திலேயோ நான் செய்யக்கூடிய காரியங்களிலேயோ நான் விதைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றதுன்னு you start your day with this idea, with that kind of a bright idea. காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு எழுந்திருக்கணுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கணுமான்னு டோன்ட் கெட் அப் வேக்லி. ஒரு வேகா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம, எந்த ஒரு இன்ஸ்பைரேஷனுமே இல்லாமல் டோன்ட் கெட் அப் லைக் எ ஜீவா. ஒரு ஜீவனாக எழுந்திருக்க கூடாது. எழுந்திருக்கும் பொழுது we should just jump. பரமாத்மா மாதிரி, now today I have got lot of responsibilities, I have plenty of things to contribute. Always take that pride. I have to give something today, at least something. End of the day, when you go back to the your own bed before you sleep, if you have contributed at least something to this society, don't you feel proud? Now with that sense of pride, we should sleep. Sometimes we should deserve our holidays also. நமக்கு இருக்க நம்ம ஓய்வு கூட, அந்த ஓய்வு எடுக்கிறது கூட நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு தகுதின்னு ஒன்று இருக்க வேண்டும். அது எவ்வளவு அழகாக பகவான் சொல்றாரு பாருங்க. when he get up, அவரும் எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கின்றது, அது பார்ப்போம் நம்ம. அதான் சொல்றாரு, எதி கி அகம் ந வர்த்தேயம். if I don't perform my activities. Now Lord says that there is no need for me to, I think we have skipped on sloka 22nd பார்க்கலையா நம்ம? 22nd we have not seen. So ரெண்டு ஒண்ணுதான், ஒரே ஐடியா தான். You will see the 22nd sloka, because 22nd and 23rd have changed. So 22nd ல பார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம். ரெண்டு ஒண்ணுதான். இங்க எதி அகம்னு வர்த்தேயம்னு சொல்றாரு. 22வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன. அதனுடைய கண்டினியூஷன் தான். ஹே பார்த்த, நமே கர்த்தவியம். ஆக்சுவலா எனக்கு என்ன கிடையாது, எனக்கு ஒரு கர்த்தவியமும் கிடையாது. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். there is no sense of duty. கர்த்தவியம்னா என்ன அர்த்தம்? சென்ஸ் ஆஃப் டியூட்டி. ப்ளீஸ் ரெஃபர் 22nd ஸ்லோகம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. இதனுடைய கண்டினியூஷன் தான் அந்த ஸ்லோகம். somehow just the sloka got skipped. So அர்ஜுனன் சொல்றார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன. is a straightforward statement. இந்த மூன்று உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. பகவான் ரொம்ப ஹம்பிள். அவர் ஏதோ மூன்று உலகத்தை மட்டும் சொல்றாரு. பட் he has to take all 14 worlds. அதர் வேர்ல்ட்ஸ்ல அவருக்கு ஏதாவது கர்மம் இருக்கான்னா
ஈரேழு 14 உலகங்கள்ல கூட அவருக்கு என்ன கிடையாது அப்படின்னு, செய்ய வேண்டிய கர்மம்னு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நாமெல்லாம் 3 உலகம் லெவலுக்குலாம் போகவே வேண்டாம். லார்ட் சேஸ் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு. நமக்கு திரிலோகம்லாம் இல்ல அப்படி. நமக்கு திரிகாலம் தான் இருக்கிறது. நமக்கு வந்து காலையில, மத்தியானம், சாயங்காலம் அப்படி. So we have only three காலேஷு, not three லோகேஷு கூட இல்ல. It is only திரிகாலேஷு. But we have only morning, afternoon and in the evening. ராத்திரி படுத்து தூங்க வேண்டியதான். அட்லீஸ்ட் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு, we have a sense of duty. Lord has no sense of duty. Now the sense of duty also is a beautiful thing. You just நீங்க யோஜனை பண்ணிட்டே இருக்கணும். We should just keep thinking about it. Now what is the sense of duty? எப்ப வர்றது? See, the sense of duty comes where for us when there is something, some need to obtain something from the society. இந்த சொசைட்டில இருந்து ஏதாவது ஒன்றை நான் பெற வேண்டும். I lack something, I don't have something. So if I do my duty, then I will get that from the society. ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, ஆனா நான் ஒரு காரியத்தை நான் செய்தால்தான் அதை வந்து சொசைட்டில இருந்து என்னால் அதை அடைய முடியும். So I don't have something, I lack something. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அதையே அடையிறதுக்காக, திரும்ப அதையே அடையிறதுக்காக நாம ஒன்னும் காரியங்களை எல்லாம் செய்யறது கிடையாது. நம்ம காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த நிர்பந்தங்கள்லாம் இல்லைன்னா, ஐ டோன்ட் ஹேவ் சம்திங், இன் ஆர்டர் டு கெயின் இட், ஐ ஹேவ் டு பர்ஃபார்ம் மை டியூட்டி. திஸ் இஸ் ஒன். இல்லைன்னா வாட் ஐ ஹேவ் ஆல்ரெடி காட், ஏற்கனவே என்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ ஐ ஹேவ் டு ரீடைன் இட். இருக்கிறத என்ன பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஸோ ஒன்னா இல்லாததை அடைய வேண்டும், இல்லைன்னா இருக்கிறத என்ன பண்ண வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் லைஃப். அப்படி the whole life is struggled in order to obtain something or in order to retain something. Because materialistic life is all about getting something and then trying to retain it. இவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன கிடையாது, மெட்டீரியலிசத்துல ஒண்ணுமே கிடையாது. No, Lord is absolutely divine. அதனால அவருக்கு என்ன, there is nothing to gain from this world. There is no need. அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. whatever gained it must be retained. அதை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவசியமும் என்ன கிடையாது, பகவானுக்கு இல்லை. புரியுறது உங்களுக்கு? பகவானுக்கு அது கிடையாது. Because when you realize the truth, when you live in that divine realmல already all your desires are already fulfilled. நாம இங்க ஏதாவது ஒண்ணு அடையணுங்கிறத, the sense of duty எங்கிருந்து வருகின்றது அப்படின்னா, to fulfill our desire. Because constantly mind is every day, every moment it is manufacturing some desires. மனசுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்புறம் அந்த ஆசைகளை எல்லாம் நாம் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி இருக்கு. வாட் வி ஃபர்கெட் இஸ், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை எங்கிருந்து வருகின்றது, அது சமுதாயத்திலிருந்து வருகின்றது. அப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ பர்ஃபார்மிங் ஆக்ஷன். நானும் ஒரு காரியத்தை செய்யறேன். நம்ம காரியத்தை செய்யறதால மட்டுமே நம்முடைய ஆசைகள் பூர்த்தி அடைகிறது கிடையாது. The society also should respond to your activity. நீங்க ஒரு காரியம் செய்த சொசைட்டி என்ன பண்ணணும், it should respond. Suppose you keep doing, if the society doesn't respond, you don't get anything. But naturally the beauty is காடனுடைய கிரியேஷன்ல, காட் எப்படி இந்த சிருஷ்டியை, இந்த உலகத்தை எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணிருக்கிறாரு, யூ டூ சம்திங், த வேர்ல்ட் வில் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்ற. Now only problem is, as long as when it comes to gaining something, ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும், என்னுடைய ஆசைகளை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டும்னா அந்த சென்ஸ் ஆஃப் டியூட்டிங்கிறது வந்துடுறது. யூ காட் இட். Is it not selfish? So we exhibit our sense of duty only to gain something from the world. Now that society has given you something or the world has given you something,
The world has responded to your duty. Please put this thought in your mind strongly. Of course, you have done all your duty, but the world also, with all its humility, the world also blesses us. Your activity, your efforts are, blessed by the world. So many factors in the world, they are blessing your activity. Otherwise, just by merely acting, you will not gain anything. Now, what is the problem? Having gained something, then there is another sense of duty that this world I have acted, of course, I have acted, the world has blessed me. Then there is another sense of duty, the process of, reversing what the world has, what you have, taken from the world. There is a sense of, I don't know how to put it in English, but there is a sense of reversal. The sense of duty என்ன திரும்ப நீங்க என்ன பண்ண வேண்டும்? இந்த திரும்ப இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். Now you have gained. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். Now once your desires are fulfilled, with the fulfillment of your desire, that sense of duty comes to an end. But don't think that with the fulfillment of the desire, your sense of duty is over ன்னு நினைச்சிடாதீங்க. You have sense of duty to give it back also. அதனால சென்ஸ் ஆஃப் டியூட்டிங்கிறது டூ வே அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தி சென்ஸ் ஆஃப் டியூட்டிங்கிறது ஒன் வேயாக இருக்கிறது. ஆல்வேஸ் தே வாண்டட் டு ரிசீவ் சம்திங். The people sometimes you do, they don't even thank. I always used to wonder, you give so much to them, they need not give anything in terms of material. ஒன்னும் கொடுக்க வேண்டாம். They have no sense of, they're saying simple thanks also. What kind of attitude this is? We don't even say a simple thanks. So much people have given, so much this world has given to us. This is sheer, not it is ignorance. Sometimes Lord forgives our ignorance. Sometimes it is sheer arrogance. Arrogance is, why should I thank? We think that it is a responsibility of the world to give us, God to give us. Is there any agreement that God made with us that he has to give everything to us? அதுதான் பகவான் சொல்றாரு. இன்னும் பகவானுக்கு இந்த டூ வே இல்லவே இல்லை. ஆக்சுவலா அவருக்கு ஒன் வே இருந்தாதான், நீங்க ஒரு வேலை வந்தாதான் நீங்க இன்னொரு வே யூ ஹேவ் டு கிரியேட். லார்டுக்கு ரெண்டுமே கிடையாது. பகவானுக்கு இந்த ரெண்டுமே கிடையாது. இருந்தாலும் கூட இசை நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன். ஐ எம் நாட் இன்டெப்டட் டு எனிபடி பிகாஸ் ஐ ஹவ் நாட் டேக்கன் எனிதிங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. ஒன்னும் எடுத்துக்கல. அதேதான் அழகாக சொல்றார். நானவாப்தவ்யம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. So na anavaptavyam avaptavyam. So anavaptavyam, avaptavyam na avaptavyam means something to achieve, something to gain. Avaptavyam, that means there is a praptavyam. நான் ஏற்கனவே சொல்றேன், only if there is a praptavyam, then there is kartavyam. சொன்னேன்னா இல்ல, இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? பிராப்தவியம்னு ஒன்று இருந்தால்தான் என்ன இருக்கும், கர்த்தவியம்னு ஒன்று இருக்கும். So this aptavyam and praptavyam both are same. Aptavyam means to gain something, அடைவதற்கான ஒன்று. அனவாப்தவியம்னு என்ன அர்த்தம்? அனவாப்தியம்னா அடைய வேண்டிய அவசியம்னு ஒண்ணும் கிடையாது. அனவாப்தவியம் மீன்ஸ் நத்திங் டு கெயின். எனக்கு அடையாததை அடைய வேண்டும். அனவாப்தவியம்னா அடையாததை, ஆப்தவியம்னா அடைய வேண்டும். புரியுறதா? அடையாததை அடைய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ந. அதனால்தான் ந அனவாப்தவியம் ஆப்தவியம். See, there is nothing to be gained which I don't have because I have everything. இருந்தாலும் பகவான் என்ன சொல்றார்? வர்த்தையே வச்ச கர்மண்யம். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்பொழுதும் என்ன இருக்கிறது? அடையிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. We have to gain something. If you don't act, we will lose some. நாம காரியங்களை செய்யலைன்னா நாம் அடைய வேண்டியதை அடையாமல் போய்விடுவோம். நமக்கு அடைய வேண்டியது நிறைய இருக்கின்றது. நம்ம காரியங்களை செய்யலைன்னா அது அடையாமல் போயிடும். இப்ப நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? காலையில இருந்து நமக்கு வேலைக்கு போக ஆகணும்.
பகவானுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. இப்ப எனக்கே வேலைக்கு போகணும்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. பகவானுக்கு என்ன இருக்கிறது? ஒரு நிர்பந்தமும் கிடையாது. சோ ந அனவாப்தவியம் ஆப்தவியம். பட் he says வர்த்தையேவச்ச கர்மணி. அந்த ஏவ பாருங்க. ஏன்னா அவரு அது ஒரு சலிப்பா கூட சொல்லல அவரு. வர்த்தையேவச்ச கர்மணின்னா ரைட் ஃப்ரம் மை பர்த். ஏன்னா ஐ மே நாட் கண்டினியூஸ்லி வித்தவுட் கெட்டிங் டயர்ட், வித்தவுட் கெட்டிங் போர்டு. அப்படி Arjuna, am I not acting? No, please understand. No, is it not great when you think about these people? Say, when somebody is going on working, but there is nothing to gain for them, is not such people are not great? Just think about it. Think about our Gurudev. Think about Swami Vivekananda. Think about all great people. Think about so many great political leaders. They, if somebody is going on working, in fact, for him there is nothing to gain. இந்த இவ்வளவு வேலைகள் செய்யறதால என்ன ஆக போறது இல்லை அப்படின்னா, அவருக்கு அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமக்கு அடையிறதுக்கு இவ்வளவு இருக்கிறதால நம்ம இவ்வளவு காரியங்கள் செய்து நான் செய்யறேன்னு சொல்றோம். பட் தீஸ் பீப்புள் ஆர் வாட் தே சப்போஸ் டு கெயின், தே ஹேவ் ஆல்ரெடி கெயின்ட். அவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து அடைவதற்கென்று ஒன்றுமே இல்லை. யாரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. How many people are there in this world? நமக்கு ஏதாவது only if there is a gain, then we will work. If there is no gain, it is always pain. நமக்கு if there is no gain, it is pain. Now these are all the people. Such people are not great. Vartayevacha karmani. Now if you want to, discover real happiness, உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் வேண்டும்னா, if you want to experience real bliss one day, without expecting any gain, just keep doing something. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். don't think about the result of it, just forget about it. ஆனா நமக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், கோவில்ல போய் ஒரு 3 சுத்து சுத்தினாலும் நமக்கு என்ன இருக்கிறது? we think about some kind of gain. கடவுள் ஏதாவது ஒண்ணு கொடுப்பார், கடவுள் ஏதாவது ஒன்று கொடுப்பார். See, everywhere there is an expectation. Now here is a person, Lord says, Vartayevacha karmani. I have nothing to, but how joyfully he performed his action for us. So they are our role models. அவர் பிறந்தவர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அவர், how many examples I can give? He went to Mathura. You know that? He went to Mathura. Then he fought with Kamsa. He killed Kamsa. Now that kingdom, அவர் ஒன்னும் அந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துக்கல. He killed Kamsa and handed over the kingdom to Ugrasenar. உக்ரசேனருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் வரும்போது என்ன வர்றாரு அப்படின்னு கையை உதறிட்டு வர்றாரு. சமயத்துல நம்ம எல்லா கிளாஸும் எடுத்துட்டு கையை உதறிட்டு உட்காந்துருக்க வேண்டியது. So what is there? Suppose if you think about some gain, people are going to give you something, it is only pain. See, this is what we have learned from all our Gurudev, all that. The sense of duty. The duty itself is so, it gives you so much joy. Result, ultimately, it is decided by the Lord. Why we should all the time நம்ம கையை வச்சுட்டு யாராவது ஏதாவது போடுவாங்களான்னு why we should expect it? Should never expect it. Here is he is an example. இப்ப அர்ஜுனனுக்கு தன்னை உதாரணமாக சொல்லணும்னா ஏதாவது இன்சிடென்சஸ் வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கணுமா இல்லையா? He took all the Pancha Pandavas, he took them to Magad தேசம், today's பீகாருக்கு கொண்டு போய் எதற்காக கொண்டு போன? ஜராசந்தனை வதம் செய்யறதுக்காக. ஏன் ஜராசந்தனை வதம் செய்யணும்? in order to help பாண்டவாஸ். நாளைக்கு யுத்தம்னு ஒண்ணு வந்தா ஜராசந்தனை இவர்களால ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக, ஜராசந்தனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு? he took them. There was no need for them to go. ஏன்னா ஜராசந்தனை எப்படி வதம் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த கதை படிச்சிருப்பீர்கள். ஏன்னா எத்தனை தடவை பிச்சு போட்டாலும் என்ன திரும்ப ஒட்டிண்டே இருந்தது. அப்படி Lord only knew that secret, how to destroy him. Happened. Duryodanan, Arjunan, both of them approached him. எங்கேயாவது தூங்க விட்டார்களா அவரு? Both of them, ஒருத்தர் தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்கிற, ஒருத்தர் கால் மாட்டில் உட்கார்ந்து.
A person who keeps working, he finds always people, around him. இந்த தலையில ஒரு பக்கம், கால் பக்கம் ஒருத்தர் இருந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு வேலை வந்துட்டே இருக்கும். தட் இஸ் a beauty. யார் those who are working, they will find more work. So sometime நாம என்ன நினைப்போம், நாம தான் ரொம்ப இழிச்சவாயர்களா நினைப்போம். Don't think that way. That Lord has chosen you நினைங்க. Suppose you are so dharmic, உங்களுக்கு அந்த sense of duty இருக்கு, sense of responsibility இருக்கு. If everybody is putting their work on your head, don't complain about it. You are the most deserving person to do all that. Other people are undeserving. They don't deserve it. Another, sometimes we have to give our work to the busy people only. We should give them. We should not give it to lazy people because they are already. No, துரியோதனுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுத்தார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. துரியோதனுக்கு வேண்டியதை கொடுத்தார். அர்ஜுனனுக்கு என்ன, அர்ஜுனனுக்கு தானே போய் என்ன பண்றார், தானே போய் சாரத்தியம் பண்ணார். இந்த பாண்டவர்களுக்காக தூது போறார். எதற்காக பாண்டவர்களுக்காக தூது போகணும்? யூ டேக் ஹோல் ஹிஸ் லைஃப், நத்திங் பர்சனல், no personal gain at all. He never thought about his family or anything, but he says that vartayeva cha karmani. No, this is the definition for a sense of duty. See, everybody should work, keeping him as our ideal. நாளைக்கு ஏதாவது நாம இவ்வளவு காரியம் செய்தோம், யாரு எனக்கு ஒண்ணு ஒரு நன்றி கூட சொல்லலையே நாம நினைத்தோன்னா உடனே you just look up to Lord Krishna and you just, in 7th chapter which I am taking, அவர் சொல்லுவார் அப்படி. அது மட்டும் இல்ல, லீவ் அலோன் தி அப்ரிசியேஷன், அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனுமாஷிதம். லீவ் அலோன் அப்ரிஷியேட்டிங் மீ, ஆல் த டைம் பீப்புள் ஆர் ஒன்லி ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் மீ. அவரே வருத்தப்பட்டு அவஜானந்தி மாமுடன், தே ஆர் ஆல்வேஸ் இன்சல்டிங் மீன்னு சொல்றாரு. பகவானே சொல்றாரு. So I have done so much, then what I gained? It is only criticism. It is only insult. See, at least we are worthy to receive that we are also worthy. That when people are criticizing you, they say that. When people are, condemning you, understand that we are growing up. Only when we grow, other people will criticize us. Okay? Name parthasti kartavyam trishu lokeshu kinchan nanavaptavyam na avaptavyam. Then he says, vartayeva cha karmani. அது ஒண்ணுதான் அண்டர்லைன் பாயிண்ட். என்ன vartayeva cha karmani. நாமும் கடைசி வரைக்கும் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். So we should always, நான் told that day also, never think anything as an achievement. Everything look at it only as an opportunity. நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் நாம் ஏதோ சாதனை பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம். In achievement, if you think that you have achieved something, then achievementல there is always ahankara is involved. You look at it only as an opportunity. இது ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு வாய்ப்பாக பார்த்தனா, we will always stay humble. நமக்கு வந்து ஒரு ஹியூமிலிட்டிங்கிறது ஏற்படுத்தும். அர்ஜுன் பகவானால சொல்ல முடிந்தது, ஏன்னா அவருக்கு சொல்றதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது சொல்லணும்னா என்ன இருக்கணும், இதெல்லாம் நான் செய்திருக்கேன் பாருன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு உதாரணங்கள், some example we should live in this world. Now in 23rd அதனுடைய கண்டினியூஷன். அதனால சொல்ல எதி அகம்ன வர்த்தேயம், எனக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. He says எதி அகம் ந வர்த்தேயம், if I don't act, what will happen? He says consequence. Jatu, there is a word jatu. Jatu means kadachit. Kadachit at all times, or even for a moment. Even for a moment. Now he talks like a Lord also. Now what will happen if Lord withdraws even for a moment? What will happen? இவ்வளவு நாம இவ்வளவு சுகங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். If Lord decides to withdraw that life force in a moment, what will happen to us? என்ன you cannot enjoy anything. See, if you are enjoying everything, be thankful to Lord of it, because he decided to keep that jiva in your body so that you can enjoy. அவதாரமாக கூட சொல்றார். So he says yadi aham na varteyam jatu. Jatu means kada. Karmani atandritah. Very powerful words.
Karmani means in action, not in inaction. Karmani. Atandritaha. It's a beautiful word. Atandritam na anartham. See, Tandra means lazy. Tandra, the word. Tandrita is laziness. Tandramyamana, Pariyanti Modagan. உபனிஷத்துல இந்த ஞானத்திற்கு ஆசை இல்லாதவர்கள் தந்திரம்யமானாக they are such a dull-witted, lazy people. பரியந்தி மோடாக they just here and there இங்கே சும்மா சுத்திண்டே இருப்பார்களே தவிர அவர்களுக்கு எது அவர்களுடைய லட்சியம்னு அவர்களுக்கு தெரியாது. அத்தந்திரிதகன்னு என்ன அர்த்தம்? அனலசக. அனலசம்னா தெரியுமா? வித்தவுட் எனி சோம்பேறித்தனம் இல்லாமல், எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல், வித்தவுட் லேசினஸ், without any laziness. Atandritaha, not even for a moment. See that there is a great energy. அதனால தான் சொல்றேன், when you get up, the day should, the bright thought you should get up. அப்பதான் that is a driving force. There is a tremendous energy. This is the beautiful combination. The Atandrita word, there must be a tremendous energy flowing outside. You must be extremely rajasic. தப்பா கிடையாது. Be rajasic. Now you see, Gurudev மாதிரி ஒரு rajasic person பார்க்கவே முடியாது. His rajas has blessed the world. If such people were not rajasic, we would not have got all these things. The flow of energy, continuously it was flowing. But the beauty, there is a sense of calmness within him. That is the combination. See, there must be calmness within. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வெளியில என்ன பண்ணணும்? ஆக்டிவா இருங்க. Even sometimes you have to show your anger, show it. There is nothing wrong in it. How many times Lord also getting angry? But inside என்ன இருக்கணும்? Within your own subjective personality. Never become emotional. Never get attached to anything. உள்ள எப்படி இருக்கணும்? There is a tremendous calmness. Inside you are calm. இன்னொரு தடவை இன்சைட் டிராமா, அவுட் சைட் டிராமா. தேஜோமஞ்சி அடிக்கடி சொல்றாரு, உள்ள ராமனா இருக்கணும், வெளியில டிராமா. பட் நம்ம ஜஸ்ட் அதர்வே ரவுண்ட். டிராமா எல்லாம் பார்த்தா உள்ள பூரா ஒரே டிராமா, வெளியில பார்த்தா எப்படி இருக்கிறது? we look like a Rama. உள்ள பார்த்தா ஒரே டிராமா. No, there is a sense of calmness, quietness. You always feel that you don't lack anything. Even அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லைனாலும் have this feeling. It is just a feeling. It doesn't cost you anything. You say that I don't lack anything. I am perfect. I am full. I am complete. I am peaceful. I am happy. So திரும்ப சொல்லுங்க. I am happy. I am peaceful. I don't lack anything. I am all right. Nothing will happen. Now ஒரு மந்திரம், this mantra I have simply followed. Nothing will happen to me. எப்போ நான் சொல்லிட்டேன், nothing will happen. All will be well. அப்படியேதான் இருக்கிறது எனக்கு. உள்ள இருக்கிறது there is a sense of படன்னு இருக்கக்கூடாது. ஒரே எமோஷனலா இருக்கவே கூடாது. இருங்க, சுவாமி அப்படி இருக்கிறாரு. tremendous calmness inside. வெளியில அதான் கர்மணி அத்தந்திரிதகங்கிறதுக்கு அதுதான். அத்தந்திரிதம்னா என்ன அர்த்தம்? அத்தந்திரிதம்னா நாட் ஜஸ்ட் பீயிங் ஆக்டிவ் கிடையாது, எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ். ஆனா உள்ள என்ன இருக்கிறது? பறவைகள்லாம் பறக்கிறத பார்த்திருக்கீங்களா? அத்தந்திரிதக அப்படின்னு, அது பாட்டு பறந்துட்டே இருக்கும் அப்படின்னு. பட் யூ லுக் அட் them, there is a sense of calmness in when it flies அப்படி. அது மனசுக்கு எவ்வளவு இதமாக இருக்கு. அது பறந்துட்டே இருக்கும். You don't see any restlessness in it. There is a sense of calmness. This is the beautiful combination. There is a sattva inside. There is a rajas outside. Absolutely no tamas. Tamo guname கிடையாது. எதி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதக. சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை நம்பிதான் இந்த உலகமே இருக்குன்னு நினைக்க. தப்பு கிடையாதுங்க. எதி பகவானே சொல்ற, எதி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதக. Suppose if I don't set an example, பகவான் சொல்ல மம
vartma anuvartante. Mama vartman anartham. Mama vartma means marg, path. Mama vartma path. Anuvartante, people, manushyaga. Mama vartma anuvartante. People try to follow my path. Suppose நான் ஒருவேளை எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. Suppose if great people don't do anything, they will not lose anything. Please understand. If great people, if they remain quiet, if they don't do anything, they will not lose anything. But if other people, looking at them, if they also don't do anything, what will happen? Certainly, they will lose something. அதனால்தான் ரொம்ப பெரியவர்களுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரவச்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர்கள் எல்லாம் அதை கடைசி வரைக்கும் செய்து கொண்டே இருந்தார்கள். ஏன்னா நாம பிசிக்கலா என்ன பண்றோமோ தட் இஸ் மோர் அப்பீலிங். தி இன்னர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் தட், தேர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவர்கள் எந்த மனோநிலையில் இருக்கின்றார்கள்னு புரிந்து கொள்றதுல ரொம்ப கஷ்டம். நமக்கு இமிடியேட்டா என்ன தெரியும்? பிசிக்கலி வாட் தே டூ, we try to imitate. அதுதானே நமக்கு ரொம்ப டேஞ்சபிளா இருக்கிறது, கண்களுக்கு தெரியறதா இருக்கு. பகவான் சொல்றார், இஃப் யூ ஆர் a ஸ்ரேஷ்ட புருஷ, suppose Lord says that I am a ஸ்ரேஷ்ட புருஷ, if I don't do anything, மம வர்த்மா, என்னுடைய மார்க்கத்தை என்ன பண்ணுவார்கள்? அனுவர்த்தந்தே மனுஷ்யா சர்வசக. சாதாரணமாக அல்பசக இல்ல, சர்வசகன் இன் ஆல் வேஸ். So I become a wrong example. Then I have propagated the philosophy of laziness. நான் சோம்பேறித்தனம்ங்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை நான் அதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த மாதிரி. Therefore we have to work. Sarvashagana sarva prakarehi in all ways. Arjunanuku it is a warning. So this is what happens. Now 24th sloka, why I said this is very important sloka. Now you see, நான் முதல்ல சொன்னேன்னா இல்லையா, அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் என்ன பண்றார்கள்? ஒரே உலகத்தை தான் பார்க்கிறார். see their understanding, see their conclusion. எப்படி கன்க்ளூட் பண்றாரு? that conclusion, right conclusion comes because of non-attachment, because there is nothing to gain. பகவானுக்கு அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, லாபம்னு ஒண்ணும் இல்லை. அதனால அவரால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு லாப புத்தி வந்துடுத்துன்னா என்ன எடுத்து இன்ஃபுளுன்ஸ், இது ஒன்றும் லாபம் இல்லை, ஒன்றும் நஷ்டமும் கிடையாது. therefore his understanding is perfect. see his understanding perfect. உத்சேதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மா பிரஜாஹ. இது பகவான் ஒரு சிரேஷ்ட புருஷனாகவும் சொல்றார். அவர் அவருடைய நிலையில இருந்து அவர் ஒரு அவதார புருஷருங்கிறது பகவானுக்கு தெரியும். the purpose for which he has come, he knows it. so அந்த நிலையில இருந்தும் சொல்றாரு. பகவான் சொல்லும் பொழுது உத்சேதேயுகு, உத்சீதேயுகு, உத்சீதேயுகு, உத்சீதேயுன்னு வினஷ்யேயுகு. everything will be destroyed, things will go here there. எடுத்த உடனே சொல்றாரு வினஷ்யேயுகு, எல்லாம் அழிஞ்சு போயிடும். எது? இமே லோகாக, இமே லோகாக, இந்த உலகங்கள் எல்லாமே. உத்சேதே, everything will get destroyed. ந கர்ம குறியாம் சேத் அகம். சேத்னா ஒருவேளை, அகம் கர்ம ந குறியாம், ஒருவேளை நான் செய்ய வேண்டிய கர்மங்களை நான் சரியாக என்னுடைய பொறுப்பை உணர்ந்து நான் செய்யாவிட்டால் ஒட்டுமொத்த உலகமுமே அழிந்து விடும். பகவானுக்கு அழிஞ்சா என்ன? அழியட்டுமே அவர் நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. Now Shankaracharya Bhagavan has given a beautiful commentary. Just read it. அது பகவானுக்கு அவர் எழுதியிருக்கிறார். நாம இதை நமக்கு எப்படி சப்ஜெக்டிவா அப்ளை பண்ணிக்கணுமோ அது நாம் இந்த ஸ்லோகத்தை அப்படி அப்ளை பண்ணி பார்க்கணும். See, Gita is always applied science. நீங்க கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்க earnestly you should try to implement. Otherwise there is no point in just studying. You have to understand it.
So Shankaracharya Bhagavan says, Prajanam anugrahaya pravurtaha tat upahitam upahananam kuriyam ityartha. So இதுதான் பகவான் சார். I have taken this avatar, I have come to this world with a purpose. Prajanam anugrahaya pravurtaha. There is no personal gain. எவ்வளவு தெளிவா சொல்றார். பிரஜானாம்னு மனிதர்களுடைய அனுகிரகாய எல்லோரையும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரவருத்தக. I indulge in all these activities. I perform all activities in order to bless the people, in order to bless the society. சும்மா பகவான், if he just breathes, if just he walks, it is a blessing. Such people, even if they don't do anything, all these great people, if they don't do anything, if they just walk, if they just breathe, swasitale por, their very presence itself is a blessing. No, if they act, what to talk to say about it? அவங்க இருந்தாலே அது ஒரு அனுகிரகம். சப்போஸ் ரமண மகரிஷி மௌனமாக இருந்தாலே அனுகிரகம். அவர் ரெண்டு வார்த்தை பேசினா இன்னும் எப்படி இருக்கும்? If the Maharishi, if he keeps quiet, that itself is a blessing. But suppose he chooses to, answer our questions, he chooses to talk to us. And are we not blessed more? Now, then how much blessing is available here in the foreign? The Lord has abundantly blessed this world. No, but we don't have eyes to see that. இவ்வளவு அனுகிரகம் பகவான் பண்ணியிருக்கிறார். But still we are all the time we are complaining. இது சரியில்லை, அது சரியில்லை, இது இல்லை, அது இல்லைன்னு. இன்ஃபேக்ட் பகவான் பண்ண வேலைக்கெல்லாம் அவர் அவ்வளவு வேலை பண்ணி போய் அவ்வளவு அனுகிரகம் பண்ணி அவ்வளவு பண்ணிட்டு போயிருக்கிறார். If he still complained, then we are insulting his work. We are insulting his work. Suppose if I say that mission ஒண்ணுமே சரியில்லைன்னு நான் சொன்னேன், I am insulting what my guru has done. என்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னா விலகி போய் ஓரமா உட்காந்துக்க வேண்டியதான். But I have no right to insult. Suppose if you say, oh, nothing is right, then am I not insulting? He says, Prajanam anugrahaya pravutta. Tat upahitam upahananam kuryam ityartha. So suppose நான் ஒருவேளை என்னுடைய கர்மங்களை எல்லாம் பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்படி அனுகிரகம் பண்ணணும்னு வந்துட்டு அவர்களை அழித்துட்டேன்னு சொல்றாரு. அழித்ததற்கு சமமாகும். If I don't do, not just blessing them, if I don't bless, it is all right. In fact, then நான் அவர்களை அழித்ததற்கு சமமாகும். அது அவர்களுடைய அழிவிற்கு நான் காரணமாக இருந்து விடுவேன். மம ஈஸ்வரஸ்ய அனனுரூபம் ஆபப்தியதே. மம ஈஸ்வரஸ்ய அனனுரூபம். It is unlike Ishvara. People don't worship me. People don't think that I am God. I will lose my godliness னு சொல்றார். என்னுடைய தெய்வத்தன்மையை நான் இழந்து விடுவேன். அவருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது. ஈவன் தெய்வமே மானுட ரூபம் எடுத்து தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் அந்த தெய்வம் கூட தன்னுடைய தெய்வத்தன்மையை இழந்து விடும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறாரு. Now you read this and நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. இப்ப நம்ம உடனே பிரஜானாம் அனுகிரகாய பிரவருத்தகன்னு ஆரம்பிக்காதீங்க. நான் எல்லாரையும் அனுகிரகம் பண்றேன். I come to Chinmaya Mission just to bless everybody. My work in mission is a blessing to so many children. If I teach Bhagavad Gita, so I am blessing. Don't think that it is a blessing. And I am telling you another way. Don't think that you are even serving. Few days back, somebody told Swamiji, we are only coming to Chinmaya Mission to serve. They were telling me that நாங்க service பண்ணதான். Why you have even that kind of a pride that you have come here to serve? We don't want anybody's service. Even this is a wrong statement. No, you have not come here to bless anybody. You have not come here to serve anything. Already so much service has been done. Already so much blessing is there. You come here to receive all that. We come, go there. We are benefited from that. See this sense of now service pandren, service. These people create lot of confusion. So this is what you need all the time, a teacher to tell where we go wrong, where we go wrong. Never have that sense of thinking that I am coming to mission and serving the mission.
Enormous service is done by all great people in the mission. Abundance of blessings are already, it is available there. Go with the sense of humility. இன்னும் அவர்கள் செய்த அந்த பணிவினுடைய பலன்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். You just enjoy the fruits of their service. You enjoy their blessing. You need not do anything else. Just go there. Why we should say that, we are going and serving. So we should keep, all the time உள்ள கொஞ்சம் டைட் பண்ணிட்டே இருக்கணும். Say that உச்சேதை இமே லோகாஹ. Then na kuryam karma chet. Now you see that what is the second line? Sankarasya cha kartasyam upahanyam ima prajaha. The Lord says there are two things. ஒன்னு வந்து சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம். சங்கரஸ்யன்னு என்ன அர்த்தம்? சங்கரஸ்யன்னு there is a social instability or social imbalance. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து வருண கலப்புன்னு சொன்னோம். So everything என்ன ஆகுது அப்படின்னா the whole society, there is a imbalance, instability. அதான் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம். அதனால என்ன ஆகுது? உபகன்யாம் இமா பிரஜாக. இந்த மனிதர்கள் எல்லோரையும் நான் அழித்ததற்கு நான் காரணமாக. பகவான் வர்ண கலப்பு ஜாதி கலப்புன்னு சொல்றார். அதனால என்ன ஆயிடும்? எல்லோரையும் அழித்ததற்கு காரணம். Now see the understanding of the Lord and Arjuna in this sloka. Arjuna என்ன சொன்னா? Suppose if I fight, நான் இந்த யுத்தத்தை நான் செய்தால் வர்ண கலப்பெல்லாம் ஏற்படும், எல்லாரும் அழிந்து போவார்கள்னு சொல்றார். பகவான் என்ன சொல்றார்? இந்த யுத்தத்தை செய்யாவிட்டால் வருண கலப்பெல்லாம் ஏற்படும், இன்னும் இந்த உலகம் என்ன இதை விட மோசமாகிவிடும். சேம் சிச்சுவேஷன். யூ see the understanding. You got it? You remember the first sloka? There is doshay rete kulagnanam varna sankara karakaihi utsadyante jadi dharmaha kula dharmastu shashvata. Same word is used by Arjuna. Here Lord says utsedeyun. அங்க அர்ஜுனன் ஆரம்பிக்கும் பொழுது உற்சாத்தியந்தேன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். வினஷ்யந்தின்னு எல்லா ஜாதி தர்மம் போயிடும், குல தர்மங்கள் எல்லாம் போயிடும். தோஷைகி ஏத்தே குலக்ஞான. இந்த குலத்தையே அழித்தார். இது எப்படிப்பட்ட குலம் அப்படின்னு? மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ராட்சச. அந்த குலத்துல இருக்கக்கூடியதெல்லாம் ராட்சச. குலக்ஞானம் வர்ண சங்கர காரகைகி. ஏன்னா வர்ண கலப்பு ஏற்படும். There will be a social imbalance. The whole world will be destroyed. ஜாதி தர்மம் போயிடும், குல தர்மங்கள் எல்லாம் போயிடும். என்ன செய்தால்? யுத்தம் செய்தால்னு சொல்லு. திருப்பி அடுத்த ஸ்லோகத்திலே உச்சன்ன குல தர்மானம். திருப்பி உச்சன்ன லார்டு நோட் ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல வச்சுக்கிறேன். நான் கூட சிசுமே நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல போட்டு வச்சுப்பேன். அப்புறம் நீங்க எனக்கே சொல்ற மாதிரி இருந்தது சுவாமிஜின்னு நீங்க you will feel, because where it has to be recorded, I will keep it and I just record it in my mind. This is how my guru did to me. Now அர்ஜுனன் அதே வார்த்தையை பகவான் நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு, மறந்து போ. அர்ஜுனன் உச்சன்ன குலதர்மானம் மனுஷியானாம் ஜனார்தன. மனுஷியான் பகவான் சொல்ல நீ மனுஷன் தானே. பகவான் லோகத்தை எடுத்துட்டாரு. யூ செட் ஒன்லி மனுஷியானம். உச்சேதி இமே லோகாக நக்குரியாம் கர்ம சேது. அவன் சொல்றான் நான் பண்ணுனா எல்லாம் அழிஞ்சு போகும். பகவான் சொல்ல நீ பண்ணலன்னா எல்லாம் அழிஞ்சு. You understood now what a different, same situation, same world, just opposite understanding. அர்ஜுனன் ஒரு படிக்கு மேல போய் என்ன சொல்ற? நரகே நியதம் வாசக பவதி இதி அனுசுஷ்டம். எல்லாம் நரகத்து. அர்ஜுனன் நரகத்தை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். நரகத்துக்கு போயிடுவார்கள், எல்லாம் அழிஞ்சு போயிடுவார்கள். பகவான் சொல்றார் செய்ய வேண்டிய கர்மத்தை ஒரு முன்னுதாரணமாக இருந்து செய்யலன்னு. நீ ஏற்கனவே நரகத்துல நீ நரகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம். நீ ஆல்ரெடி வாரி நரக நரகத்திற்கு போறதுக்கு என்ன? ஒரு ஆல்ரெடி நரகம். திஸ் இஸ் ஓ வி ஷுட் ஆல் ரீட். கவனமாக அதனால்தான் கீதையை படிக்கணும். Therefore we should simply sometime what the guru tells us or what great people tell us, what Mahatmas tell us, we have to simply, without questioning them, we should simply follow. ஏன்னா நாம பார்க்கிறது, our knowledge is only a part. We always think this part as the whole.
நமக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, this partial knowledge வந்து we think that it is a complete knowledge. But they will see everything as the whole. In that they will see the part also. They have seen the whole. அதனாலதான் அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சொல்லி, இப்ப அர்ஜுனனுக்கு இப்ப சந்தேகங்கள் எல்லாம் அந்த 1வது அத்தியாயத்தினுடைய சந்தேகங்களை எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யறாரு பாருங்க. அதர்வைஸ் என்ன, சம்டைம் டியூ டு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வி ரெஃப்ரைன் ஃப்ரம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு தவறான புரிதல்கள் மூலமாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளிலிருந்து நாம் விலகி விடுவோம். இல்லைன்னா வி கிரியேட் கன்ஃபியூஷன். இஃப் சம்படி எல்ஸ் இஸ் டூயிங், வேற யாராவது ஒரு காரியத்தை செய்தாருன்னா நாம உள்ள போய் என்ன பண்ணுவோம்? we will tend to confuse what other people are. Now actually Lord is accusing Arjuna. கோர்ட்ல நிக்கிற வைக்கிற மாதிரி, now you are trying to create புத்தி பேதம்னு சொல்றாரு. you are trying to generate this kind of a confusion. ஏன் குருதேவ் இந்த சின்மயா மிஷன்ல முதல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். those who perform all these activities, they should study in Advaita. If this knowledge is not there, you cannot with the right understanding நம்ம காரியங்களை எல்லாம் செய்யவே. this knowledge is not there, we can't stand as one family. If there is a knowledge, then we can say that we stand as one family. Therefore knowledge is important, understanding is important, karma is only secondary. Whenever we act, whenever we go wrong, then we should apply this knowledge. There will be a great confusion. We will be unnecessarily wrongly influencing the minds of the people for our own personal gain. நம்மளுடைய ஒரு சொந்த நலனுக்காக, நம்மளுடைய ஒரு சின்ன சந்தோஷத்திற்காக நாம் என்ன பண்ணுவோம்? we influence people in a wrong way. This is what I am always against it. We should guard. See, suppose if you are leading, you should guard that society from confusion. அர்ஜுனனுக்கு இதேதான் சொல்றது. Now in the next sloka, next 2 slokas, அடுத்த வாரம் பார்ப்போம். 25, 26. See, in all walks of life, you may be a parent, or you may be a teacher, or you may be a doctor, or you may be a sannyasi. See, in all walks of life, the entire throughout your life, you will come across certain type of people whom they may not understand you the way you want them to understand you. You got it? They may not understand you the way in which they want you to understand. They will not still you should have patience. The real leadership quality is how a leader should work when you are working with people. Not necessarily that you are always working with intelligent people. நீங்க நினைக்க வேண்டாம். We work with all types of people. All types of. நீங்க ஒருத்தர்ட்டே 10 கன்ஃபியூஷன் இருக்கும். ஒருத்தர்ட்டே 10 கன்ஃபியூஷன். காலையில ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பாங்க. Suppose 100 பேர் இருந்தா என்ன இருக்கும்? There will be hundreds of confusions will be there. Hundreds of. But then அங்கதான் then that is where the necessity of the leader அங்கேதான் இருக்கிறது. அதனால ஒரு ஷிப்ல ஒரு லீடர் இல்லைன்னா, if someone is not there to lead, then everything will go astray. வீணா போயிடும். These 2 slokas 25, 26, Gita teaches us the greatest lesson. So அந்த லீடர் கூட எமோஷனலா இருக்கக்கூடாது. So many leaders even in India, those who fought for all this freedom, all that, sometimes all these leaders become very personal. They have taken everything very personal. They have become very emotional. All the confusions today we are facing today, even politically also, the reason is that there is no sense of detachment in that leaders. They have done everything, but then you do all great work, then you get attached to that work you have done. Then you yourself, in front of your own eyes, you will destroy everything. See, நாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றை நன்றாக வளர்த்து விட்டு அதன் மீது அதீத பற்றோடு இருந்து எந்த ஒன்றை நாம் வளர்த்தோமோ அது முற்றிலும் அழிவதற்கு நாமே எதுவாக இருப்போம்? நாமே காரணமாக இருந்தோம்.
Don't you see in this world so many political confusions are there? Why this political confusion? Because leaders have not understood Gita properly. அதனால்தான் ஈவன் when you withdraw, ஒன்னு வேண்டாம்னு நீங்க விலகி சென்றாலும் நீங்கள் விலகி செல்லும் பொழுது கூட பொறுப்போடு விலகி செல்ல வேண்டும் நான் சொல்லுவேன். With a sense of responsibility you should withdraw. அதனால்தான் these two slokas are very important. We should always remember these two slokas. Then we will not error. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் so at least if you understand, we may error, but immediately we will try to rectify our own errors. நம்மளுடைய தவறுகளை நம்மால் உடனே திருத்திக் கொள்வதற்கு முடியும். Otherwise, it starts with error, mistakes. Then over the period of time, it becomes blunder. Then after some time, NRD, it becomes irreversible. அதுக்கப்புறம் நீங்க யார் காலில் போய் விழுந்தாலும் என்ன ஆகாது, நீங்க அதை திரும்பி மாற்றவே முடியாது. அதனால நீங்க மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், யாரா வேண்டுமான அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டூ ஸ்லோகாஸ் ஆஃப் பகவத். The Lord, cautions all of us through Arjuna. This is what I say. Now, yesterday I went to somebody's house for Bhiksha. So they brought a young boy, 18 years, 19 years old, a modern youngster. They said, Swamiji சொல்றதை கேட்க மாட்டீங்கன்னா, why don't you advise him அப்படின்னாரு. I looked up to him, ஜெயின்டாண்டிக்கா இருக்க கம் இருக்கிறான். அவன் என்னை பார்த்து, நான் அவனுக்கு முன்னாடி சார், I don't want your advice. In front of their parents only he told. He just said that I don't want your advice. I don't listen to anybody's advice. On my face, straight, first statement said, Swami, I don't want your advice. I don't like advices. I said, very good. I just smiled at him. Please, maintain this statement. Don't take anybody's advice in your life. Life will teach you. You need not take my advice. Life will teach you. Sometimes don't think that life will teach you in a gentle manner. Life will teach you in the most hardest way. சுவாமி தேஜோமேஞ்சி ரொம்ப அழகா சொல்வார், வாழ்க்கையில எல்லாம் முதல்ல நம்ம படிக்கிறோம், அப்புறம் தான் பரீட்சை வைக்கிறோம். லைஃப் இஸ் அதர் வே. லைஃப் வில் டெஸ்ட் யூ ஃபர்ஸ்ட், தென் இட் வில் டீச் தி லெசன்ஸ் சொல்லுவோம். வாழ்க்கை உங்களுக்கு முதல்ல பரீட்சைகளை எல்லாம் வைக்கும், அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாடங்களை எல்லாம் நடக்கும். Today you may refuse to take the advice of elders, not my advice or your parents. You may refuse, but it is good. Live your own life. Don't take anybody's advice. But you cannot say that you can't go and tell life, you need not teach me. Life will teach you, whether you like or whether you don't like. Life has its own way to teach you. Sometimes it will take in a hammer and it will just hammer you right on your head. Sometimes it will just take a slight brush and, just it will, life will teach. So then I could see total reaction, different kind of a reaction. So இப்போ நாம இந்த பகவான் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நீ கேட்டு இந்த அட்வைஸ் கேட்கறதுன்னா கேளு. Arjuna, suppose if you think that you need not advise, I need not advise, don't worry. You need not take my advice. Life will teach you. This is what my guru also. You listen to me. If you don't listen to me, life will teach you. But life doesn't teach like me. I am teaching in a most gentle way. But life will not teach like that. That is the beauty of this Gita. Sorry for taking more time. Sorry. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Avashishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo. Harihi Om.